ஆன்லைன் மூலமாக பார்க்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம். We also welcome the online viewers. ஆமென். நாங்கள் இந்த மாதத்திலே தொடக்கத்திலே திருவிந்த ஆராதனையை நாங்கள் பங்கு கொள்ள கூடி வந்திருக்கிறோம். We are here on the first Sunday of the month to praise God. எப்படி மாதங்கள் போதண்டே தெரியல, ஆனாலும் இந்த மாதத்திலே கர்த்தருடைய சுத்த கிருபை நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். We are here by God's grace in the fourth month of the year. ஆமென். Amen. எவ்வளவு நல்லவர்கள் கர்த்தர். ஆமென். How great is our God. ஆகவே இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். முதலாவது நாங்கள் சங்கீதம் 66 1 4 நாங்கள் வாசிப்போம். We're going to read Psalm 66 verses 1 to 6. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தை மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி உமது கிரிகைகள் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது. உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமி மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். ஆமென். Shout for joy to God, all the earth. Sing the glory of his name and make his praise glorious. Say to God, how awesome are your deeds. So great is your power that your enemies cringe before you. All the earth bow down to you and they sing praises to you. They sing the praises of your name. Come and see what God has done, his awesome deeds for mankind. He turned the sea into dry land and they passed through the waters of the sea. Come and let us rejoice in him. ஆமென். இன்றைய நாளில் பார்த்தோம்னால் எங்களுடைய சவுத்தோல் பகுதியில் அவங்க சிங்கெல்லாம் ஒரு கொண்டாட்டத்தை வைத்து அங்கே இடமெல்லாம் புல் ரபிக் அவர்கள் அந்நிய தேவர்களை வணங்கி இதோலாம் கொண்டாடி கொண்டு நாங்கள் ஜீவனுள்ள தேவனை கொண்டாட இந்த இடத்துல வந்திருக்கிறோம். If you see in South today, all the Sikh people are having a parade today and they are worshipping an idol, but we are here to praise the living God. அதான் சொல்லப்பட்ட பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடி துதியுங்கள். Let all the earth rejoice to God. ஆகவே இந்த வேளை நாங்கள் எல்லாரும் முதலாக இந்த நேரத்தை, இந்த இடத்தை, இந்த மண்டபத்தை எங்களை எல்லாரையும் கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுத்து நாங்கள் நன்றி செலுத்தி தேவாதி தேவனை கிடத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போமா? Let's commit and thank God for this place today. ஹalleluya. கர்த்தாவே, இந்த வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஓய்வு நாளை உமது பரிசுத்த கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நாங்கள் துதித்து ஸ்தோத்திரித்து பாடி மகிழ்ந்து ஆராதிக்கும்படியாக இந்த இடத்திலே வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி நீதியின் பாதையிலே எங்களை நடத்துகிறவர் நீங்கப்பா. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா, நன்றி 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 என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீங்க பொறுப்படுங்க. வந்து கொண்டு இருக்கிறவர்கள், வர இருக்கிறவர்கள், புதிய ஆத்துமாக்கள் எல்லாரையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த ஆராதனையை முற்றுமுழுதாய் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் எங்களை எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துங்க. ஆவியிலே அனலாயிருக்க ஆண்டவரே எல்லாரையும் உடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாங்கள் மறுபடியும் நாங்கள் ஜெபிப்போம். இந்த வேளையில் ஊழியம் செய்கிற பிள்ளைகள் எல்லாரையும் நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். சிறு ஊழியமாக இருக்கலாம், பெரு ஊழியமாக இருக்கலாம். என்னென்ன ஊழியம் இந்த இடத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் செய்கிறார்களோ அவருடைய கரங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். Let's commit everyone who's doing ministry today. ஹalleluya. கர்த்தாவே, இந்த இடத்துல ஆண்டவரே எல்சிடி போடுகிறவர்கள், மியூசிக் வாசிக்கிறவர்கள் எல்லா ஊழியங்களையும் இந்த கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை, உம்முடைய மகத்துவம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, புறப்படுங்க. ஆசரியம் செய்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா எல்சிடி போடுகிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் பிஎஸ்எஸ் புறப்படுங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல ஆண்டவரே என்ன ஊழியம் செய்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் புறப்படுக்க போற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி அப்பா, நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மறுபடியும் நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுவோம். இந்த வேளையிலே எங்களுடைய சிந்தனையை தேவன் சிறைப்பிடிக்கும்படியாக, ஏனென்றால் நாங்கள் துதிக்க முடியாதபடி, வார்த்தையை கேட்க முடியாதபடி எங்களுக்கு தடைகளை சத்ருவானவன் கொண்டு வரலாம். ஆனாலும் எங்களுடைய சிந்தைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே வருகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே எங்கள் ஒவ்வொருடைய சிந்தைகளையும் நீங்கள் சிறைப்பிடிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்திலே ஆண்டவரே அப்பா அம்மை நோக்கி துதிக்க முடியாதபடி, பார்க்க முடியாதபடி ஆண்டவரே தடைகளை கொண்டு வர எல்லா தடைநுகங்களை எடுத்து ஆண்டவரே உம்மை நோக்கி துதிக்க ஸ்தோத்திரிக்க ஆராதிக்க ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.
இந்த வேளை நாங்கள் ஆராதனையை ஒப்புக் கொடுப்போம், ஆராதிக்கிற மகனை ஒப்புக் கொடுப்போம், பின்னி பாடுகிற சைட் சிங்கர்களை ஒப்புக் கொடுப்போம், எல்லாரையும் இந்த இடத்துல ஒப்புக் கொடுப்போம். ஆராதனையில தேவனுடைய மகிமை இந்த இடத்துல இறங்க வேண்டும், அற்புதங்கள் நடக்க வேண்டும், அதிசயங்கள் நடக்க வேண்டும். ஆராதனையில தேவ மகிமையா இந்த இடத்துல மூடும்படியாய், பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாய், வந்தவர்கள் வந்த வண்ணம் போகாதபடி தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். Let's commit the worship into God's hands and let His presence be upon us. ஹல்லேலூயா. கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினாலே அப்பா ஆராதிக்கிற மகனை உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய வல்லமை மகிமை மகனை மூடட்டும். ஆண்டவரே துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, பாடும் போது இந்த இடத்திலே எல்லா கட்டுகளும் நுகங்களும் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே அற்புதங்கள் நடக்கட்டும், அடையாளங்கள் நடக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல கிரியை செய்யும்படியாய், தேவனுடைய நாமம் ஒன்றை உயர்த்தப்படும்படியாக இந்த வேளையிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பாடல் குழுக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல துதிக்கும் போது உம்முடைய வல்லமை, உம்முடைய அற்புத கரம் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர். அப்படியாய் செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். மறுபடியும் நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையுமாய் இருக்கிறது. ஆமென். அதுபோல அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அக்கினியை போலவும் கண்மலையை பிழைக்கும் சம்மாட்டியை போலும் அவருடைய வார்த்தை இருக்கிறது. ஆமென். வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அந்த வார்த்தை எங்கள் ஒவ்வொருவரோடும் பேச வேண்டும், அதை கேட்கிற செவிகளை திறக்க வேண்டும். அப்படியா இந்த வேளையில வார்த்தை கொடுக்கிற தாசரை ஒப்புக் கொடுப்போம். வார்த்தை பரத்திலிருந்து வரும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். Let's pray for the word now and for the word to speak to us today. அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே வருகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே வார்த்தை உம்மிடத்திலிருந்து வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா உம்முடைய அக்கினியான அந்த வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ள ஊடுருவி செல்லும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பேசவும் நாங்கள் கேட்கவும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இருதயங்கள் திறக்கப்படட்டும், அந்த வார்த்தை ஊடுருவி செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா வார்த்தை பெண்மங்களை ஈணும்படி ஆண்டவரே சொல்லுகிற வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும் அப்பா. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய பரிசுத்த கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி அப்பா. அப்படியா இந்த வேலையை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையை உம்மிடத்திலே வந்து ஆண்டவரை கொடுக்கிற தாசர் மூலமாய் நீங்க பேசும்போது அது ஆண்டவரே அப்பா 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் இந்த வேளையிலே ஒழுந்து நின்று இன்றைய நாங்கள் திருவிருந்த ஆராதனை பங்கு கொள்ள ஆராதனை முற்றும் முழுதாக ஒப்புக் கொடுப்போம். தொடக்கத்திலிருந்து முடியும் வரை தேவன் ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியால். ஏனென்றால் வேதம் சொல்லுது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையிலே பலியாகி எங்களுக்கு மன்னிப்பை கொடுத்து, எங்களுக்கு சுத்திகரித்து, எங்களுக்கு நீதிமான் என்ற வஸ்திரத்தை கொடுத்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். Now let's commit the whole service into God's hand and the communion into God's hand. ஆமென். நாங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்கள், நாங்கள் நீதிமானாக்கப்பட்டவர்கள். ஆமென். We are forgiven and ஆகவே we இந்த are ஆராதனையை holy. முற்றும் முழுதாய் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியா நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆவியானவரே இந்த இடத்திலே ஆண்டவரே திருவிருந்தை ஒப்புக் கொடுக்க நீர் எங்களுக்காக 2000 ஆண்டு வருடங்களுக்கு முன்பாக செய்த தியாகத்தை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த இதில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க தொடக்கத்திலேருந்து முடியும் வரை முற்றும் முழுதாய் நீங்க ஆளுகை செய்யும்படியாய் உம்முடைய பரிசுத்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே எல்லா தடைகளையும் இந்த இடத்திலே என் தேவாதி தேவன் ஆளுகை செய்யுங்க. உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீரே பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் நல்லவராக எங்களுக்கு இந்த கடந்த 4 மாதங்களும் எங்களோடு கூட God இருந்திருக்கிறார். has been so good the last 4 இந்த months. புதிய நாளை தேவன் எங்களுக்கு காண செய்த கிருபைக்காக இந்த இடத்திலே தேவனுக்கு நாங்கள் God நன்றி has given us the செலுத்துவோம். grace to see this new day. எத்தனை பேர் ஆராதிக்கிறதுக்கு தயாராக How இருக்கிறார்கள்? many guys are ready to worship நாங்கள் God இந்த today? இடத்திலே நாங்கள் சும்மா பாடலை பாட வரவில்லை.
தேவாதி தேவனை தரிசிக்க இந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். We are not here just to sing songs, we are here to praise ஒரு our Lord. சபையாக நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறதற்கு இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். We are here to exalt our Lord. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கேயோ அந்த இடத்திலே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லி இருக்கிறதே. Wherever there is God, there is ஓ, deliverance. இந்த வேளையிலும் ஒரு சபையாக இணைந்து பரிசுத்த ஆவியானவரை இந்த இடத்திலே நாங்கள் வரவேற்போம். Let's welcome the Holy Spirit into our நன்றி place அப்பா, today. நன்றி அப்பா. ஒவ்வொருவருமாக தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்திலே கடந்து வரட்டும் என்று சொல்லுங்க. ஓ தகப்பனே, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களை முற்றுமுழுதாக மூடட்டும் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய பிரசன்னம் இல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய முடியாது ராஜா. ஓ வி வெல்கம் யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இடைப்படுங்க ராஜா. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொருவருமாக ஒரு சபையாக இணைந்து ஒருமனப்பட்டு தேவனுடைய ஆவியானவரை இந்த இடத்துல வரவேற்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை ஆண்டவரே எங்கள் மீதில் கடந்து செல்லட்டும். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. Yes Father, fill us Father. தேவ பிரசன்னமே இறங்கியே நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க ராஜா. நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க ஆண்டவரை கேளுங்க. நிரப்பிடுங்க என்னையே. எஸ் ஃபாதர். ஓ எங்களை நிரப்புங்க ராஜா. ஓ உம்முடைய வல்லமையினால இந்த இடத்துல நிரப்புங்க ராஜா. நிரப்பிடுங்க என்னையே. உந்தனாவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. கேளுங்க, உங்களோட ஆவியினால எங்களை நிரப்புங்க, உங்களோட வல்லமையினால நிரப்புங்க என்று கேளுங்க. அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. வாஞ்சையும் தாகத்தோடும் உந்தன் பாதத்தை இன்று முத்தம் செய்வேன். சொல்லுங்க, வாஞ்சையோடு வந்திருக்கிறேன் ராஜா, தாகத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறேன் ராஜா. ஓ என்னை நிரப்புங்க, முத்தம் செய்வேன். உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. சபையாரை கேளுங்கள், தேவனே உங்களோட ஆவியினால நிரப்புங்க என்று கேளுங்க. உங்களோட மாமிசம் எல்லாம் கலைந்து போகட்டும். புதிய ஆவியின் அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. என்ன நிரப்பிடுங்க, 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 நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. அப்பா, உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. தகப்பனே, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, ஒரு புதிய அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா.
இந்த சபையை நிரப்புங்க ராஜா, எங்கள் இருதயங்களை நிரப்புங்க ராஜா. அப்பா, எங்களோடு பேசுங்க, இந்த வேளையிலும் எங்களோடு இடைப்படுங்க ராஜா. ஓ, நீங்கள் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே. வறண்ட நிலங்களை போல ராஜா எங்கள் ஆத்துமா உம்மிலே வாஞ்சையாக இருக்கிறதே. உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்புங்க, நிரப்பி வழி நடத்துங்க ஆண்டவரே. ஓ, எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே இந்த இடத்தில் ஒரு சபையாக செலுத்துகிறோம் ராஜா. நீரே உயர்த்தப்படத்தக்கவர் ஆண்டவரே, நீரே பெரியவர் ஆண்டவரே, நீரே ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. Every praise, every glory, every honor we give unto you, Father. ஓ, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ, நன்றி செலுத்துகிறோம். உங்களோட பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வருகிறதற்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Every praise to our God, every word of worship with one accord. Every praise to our God. Every praise to our God. Sing together. One. Every praise to our God. Sing hallelujah. Sing hallelujah to our glory. Glory, hallelujah to our God. Every praise to our God. God my Savior, God my Savior. He is our healer, He is our deliverer. Yes, yes He is. Yes He is. God my Savior. Yes, God my healer, God my deliverer. Yes He is. Yes He is. Every praise to our God. Every word of, as a church, sing together. Every praise to our God. Sing hallelujah. Sing hallelujah to our God. Glory, hallelujah to our God. Every praise to our God. God my Savior, God my Savior, God my healer. He is our deliverer. Accept it. Yes He is. Yes He is. God my Savior, God my healer, God my deliverer. Yes He is. Yes He is. Hallelujah. அவர்தான் எங்களுடைய இரட்சகர், அவர்தான் எங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறவர், அவர்தான் எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவர். எத்தனை பேர் இந்த இடத்துல இதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? ஓ, அக்செப்ட் இட். அவருடைய வாக்கு தத்தங்கள் ஒருபோதும் மாறாது. அவர் வல்லமையுடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருவருமாக. இந்த இடத்திலே எங்களுக்கு தலைக்கல்லாக மூளைக்கல்லாக இருக்கிறது தேவன் ஒருவர் தான். இந்த சபைக்கு, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, எங்களோட தனிப்பட்ட முறையிலே கிறிஸ்து தான் எங்களுக்கு தலையாக இருக்கிறார். அவர் இல்லாமல், கிறிஸ்து இல்லாமல் எங்களுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்றும் இல்லை. அவர் எங்களுக்காக மரித்து, எங்களுக்காக இரத்தம் சிந்தி, எங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை கொடுத்ததால் அதன் நிமித்தம் தான் இந்த இடத்திலே நாங்கள் இந்த இடத்திலே நின்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இந்த பாடலை உற்சாகமாக ஒரு சபையாக இணைந்து இந்த வாக்கு தத்தம் நிறைந்த ஒரு பாடல். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் பாடலூடாக. Let's sing this song with praise. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா,
மூளைக்கல் நீரையா. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின். உற்சாகமாக கரங்களை தட்டி ஏல் பெத்தேல். எஸ் ஃபாதர் வானத்தின். எஸ் அப்பா, நீங்கள் தானப்பா எங்கட ஆசீர்வாதத்தின் கண்மலை. ஐயா மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வா என்றீரே. பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வா என்றீரே. பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் வரைக்கும் என்னை கைவிடவே. அறிக்கையிடுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஓ, அவர் சொன்னால் செய்து முடிக்க வல்ல தேவனாக இருக்கிறாரே. கரங்களை தட்டி ஏல் பெத்தேல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொல்லுவோமா? சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஓ, எங்களை ஆசீர்வாத வாய்க்காலாக அவர் வைத்திருக்கிறாரே. என்னை மாற்றினீரே. கரங்கள் உயர்த்தி சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவில்லையே. எஸ் ஃபாதர், என்னோடு கூட இருந்தீங்களே ராஜா. ஏல் பெத்தேல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல். ஃபாதர் இது வானத்தின் வாசல். ஆண்டவரை நோக்கி என் ஏசப்பா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும். எஸ் ஃபாதர், என்னோடு இருந்து கனப்படுத்தின தேவன் அவர். தகப்பன் தேசத்திற்கு என்னை காப்பாற்றுகிற தேவன். எஸ் ஃபாதர், சொன்னதை செய்யும் வரைக்கும் என்னை கைவிடாத தேவன், என்னை விட்டு நெகிழாத தேவன் அவர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் மறுபடியுமாக சொன்னதை செய்யும் அளவும். ஓ, பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இந்த பாடல் முழுவதும் சொல்லுகிறது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள். அவருடைய வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆபிரகாமின் வாழ்க்கையிலே பலித்தது. செல்லுமிடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன் ஆபிரகாமுக்கு
ஆபிரகாமோடு கூட இருந்து அவரை வழிநடத்தினவர். இந்த மணலை உன்னால் எண்ண முடியும் என்று சொன்னால் அந்த அளவுக்கு உன்னுடைய சந்ததியை நாம் பெருக்குவேன் என்று சொன்ன தேவன். ஆபிரகாமின் சந்ததியாராக எவ்வளவு பேர் இந்த இடத்துல நாங்களும் அதுக்குள்ளே தான் நாங்களும் வந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதே வாக்கு தத்தம் எங்களுடைய வாழ்க்கையிலும் இன்று நாட்களிலும் இருக்கிறதே. ஹல்லேலூயா. நாங்கள் இந்த வசனத்தை மறுபடியுமாக நாங்கள் படிக்க போகிறோம். வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு பரம்பு வாய் என்றீர்கள். இந்த இடத்துல நான் ஐ வுட் லைக் டு டெல் யூ ஒன் திங். நாம் எல்லாம் இந்த இடத்துல மெயின்லி இந்தியா ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருக்கிறோம். நம்ம இடத்துக்கு அங்கே போகணும்னு சொன்னால் நியர்லி 11.5 hours ஃப்ளை பண்ணி போகிறோன்னு சொன்னால் அந்த தேசத்திலிருந்து இந்த இடத்துக்கு எங்களை கூட்டிக் கொண்டாந்து தேவன் எங்களை பழகி பெருக பண்ணி எங்களை ஆசீர்வதித்து எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்து எங்களுக்கு நல்ல சபையை கொடுத்து நல்ல வேலையை கொடுத்து எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறாரே. இதை தான் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். எங்களோட சந்ததிக்கும் அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கும் இந்த நாட்களிலே கடந்து செல்கிறதே. ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். தேவ பிள்ளைகளை எங்களோட கடந்த வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். எங்கோ இருந்தோம், எங்கோ அலைந்து திரிந்தோம். ஆனாலும் இந்த பாலும் தெளிதேனும் ஓடுகிற தேசத்திலே கூட்டிக் கொண்டு வந்து தேவன் நம்மளை இவ்வளவாக உயர்த்தி இருக்கிறாரே. அவருடைய வாக்கு தத்தங்கள் ஒருபோதும் மாறவில்லை அப்பா. ஒவ்வொருவரும் உணர்ந்தவர்களாக இந்த வசனத்தை மறுபடியும் நாங்கள் படிப்போம். வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு பரம்பு வாய் என்றீரே. பூமியின் தூளை போலுன் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. வடக்கு சொல்லுங்க, அறிக்கையிடுங்கள். தேவன் செய்த நன்மைகளுக்காக இந்த இடத்தில் அறிக்கையிடுங்கள். பூமியின் தூளை போலுன் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிடவில்லையே. எஸ் ஃபாதர், நன்றி அப்பா. கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் வரவும் என்னை கைவிடவே. பெத்தேல் ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்கும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் தேவன் எங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாரே. நன்றி நிறைந்தவர்களாக இந்த வசனத்தை படிங்கள். என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் வரைவும் என்னை கைவிடவில்லையே ராஜா. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவில்லையே. என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமைப்படுத்துவோம். தேவன் எங்களை நல்லவரவாக இருந்து வழி நடத்தி இருக்கிறார். மற்றவர்களுக்கு எங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். நன்றி அப்பா. அவருடைய வாக்கு தத்தங்கள் ஒருபோதும் மாறாதது. அவர் சொன்னால் சொன்னபடி செய்து முடிக்க வல்ல தேவனாக இருக்கிறார். நாம வசனத்திலே படிக்கிறோம், அவருடைய வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். எங்கள் ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்கும் தேவன் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறாரே. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த வேளையில் மறுபடியும் ஒரு வாக்கு தத்தம் நிறைந்த பாடலை நாங்கள் ஒரு சபையாக இணைந்து உற்சாகமாக படிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்றும் இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள்
ஆமென்றும் இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. அவர் சர்வ வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாக எங்களோடு இருக்கிறாரே. வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 ஆமென். பெற்றுக்கொள்ளுங்கள் தேவனுடைய வாக்கு தத்தங்களை. ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். கரங்களை தட்டுவோம். இந்த வேளையிலே சாராளின் கர்த்தம் இனிமேல் பிள்ளை பிறக்க முடியாது என்ற சூழ்நிலையிலே நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே தேவன் ஆபிரகாமோடு இடைப்படுகிறார். உனக்கு நான் ஒரு மகனை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். வாக்கு தத்தத்தின்படி ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தார். அதே தேவன் இந்த வேளையில யாராவது எதுவும் நடக்க முடியாது, எல்லாம் முடிந்து விட்டது என்று சொன்னால் அவர் சர்வ வல்லமையுடைய தேவனாக இருக்கிறாரே. அவரிடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த இடத்திலே கற்பமே தரிக்க முடியாத சாராளுக்கு குழந்தையை கொடுத்த தேவன் இந்த நாளிலும் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவர். ஒன்றுதான், ஆபிரகாம் விசுவாசித்தார். விசுவாசித்ததின் நிமித்தம் ஆபிரகாம் இவ்வளவு ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டாரே. தேவ பிள்ளைகளை, இந்த வேளையிலும் ஒன்றுமே முடியாது, என்னாலே முடியாது என்ற நேரில் தேவனிடத்திலே நோக்கி பாருங்கள். தேவன் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறாரே. செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை செத்து போன சொல்லுங்க. நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே தேவன் அந்த இடத்துல வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே குறித்திட்ட காலத்திலே மறுபடியும் அறிக்கையிடுங்கள். குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே அவர் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். கரங்களை தட்டி ஒன்றுமே நடக்க முடியாதது. தாவீது துரத்தப்படுகிறார். தன்னுடைய சொந்த ஜனங்களினால் அதை விட்டு துரத்தப்படுகிற போதும் தேவன் தாவீதோடு கூட இருந்து தேவன் தாவீதை மறுபடியுமாக உயிர்ப்பித்த தேவன், மறுபடியுமாக அவரை பழைய நிலைக்கு கொண்டு வந்த தேவன் நம்மளோடும் கூட இருந்து எங்களை வழிநடத்த வல்ல தேவனாக இருக்கிறார். இந்த நாட்களிலும் துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்தில் எங்களோட வாழ்க்கையில நிறைவேறினதே. Yes, Father, thank you. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வாக்கு தத்தங்கள், அவருடைய வாக்கு ஒருபோதும் மாறாது. ஒருபோதும் வாக்கு மாறாத தேவன். மனிதன் மறக்கலாம், ஆனால் தேவன் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். எஸ், தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். கரங்களை தட்டி
தேவனை மகிமைப்படுத்துவோம். அவருடைய வாக்கு தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ நிறைவேறி இருக்கிறது. ஆபிரகாமினுடைய அதே வாக்கு தத்தங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறது. தேவன் நல்லவராக எங்களோடு இருக்கிறார். தேவன் நல்லவராக எங்களோடு இருந்து இவ்வளவு நாட்களும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஓ நன்றி அப்பா, நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேவனை துதிப்போம். ஓ உங்களோட வாழ்க்கையில கிருபைகளை பெருக செய்த தேவன், ஓ அவருடைய கரங்களினாலே எங்களை ஆசீர்வதித்த தேவன் அப்பா. ஓ இந்த வேளையில் தேவனை மட்டும் நோக்கி பார்ப்போம். ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை துதிப்பேன். தேவ பிள்ளைகளை உங்களோட வாய்களினால் அறிக்கையிடுங்கள் அப்பா. நான் உம்மை இன்னுமாக துதிப்பேன் அப்பா. ஓ இன்னுமாக துதிப்பேன் என்று சொல்லுங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We thank you master. Oh we thank you Lord. We glorify your name Father. Oh thank you for your grace Father. Oh thank you for your guidance Lord. அப்பா உங்களுடைய கிருபைக்கு நன்றி, உங்களுடைய வழிநடத்தலுக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரை நினைத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் எவ்வளவாக அற்புதமாக உங்களை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் இந்த பாடலை பாடுவோம். துதிப்பேன் உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன். ஆண்டவரை நோக்கி துதிப்பேன் உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கனமும் எல்லாம், கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே ராஜா. தேவா உமக்கே. கிருபைகள் எனில் பெருக செய்திரே ஸ்தோத்திரம், உம் கரங்களால் என்னை அணைத்து கொண்டிரே ஸ்தோத்திரம். தேவனை நோக்கி சொல்லுங்க. ஓ ராஜா, உம்முடைய கிருபையினால் என்னை பெருக செய்திரே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் சோர்ந்து போன போது உம்முடைய கரத்தினாலே தூக்கி அணைத்தீரே. எஸ் ஃபாதர், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி சொல்லுங்க. Yes Father, we give you glory Lord, we give you honor Lord. கண்ணீர் கண்ணீர் எனில் வந்த போது நீர் துடைத்தீர், உம் கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டீர். சொல்லுங்க. ஓ நான் வேதனையோடு இருந்த போது, கண்ணீரோடு இருந்த போது என் கண்ணீரை துடைத்தீரே ராஜா. உம் கரங்களினால் என்னை அணைத்து கலங்காதே திகையாதே என்று சொன்ன தேவனே. ஓ துதியும் கனமும் எல்லாம் ஒருவருக்கே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. பாத்திரர் நீரே இயேசுவே, நீர் பாத்திரர். தேவ பிள்ளைகளை சொல்லுங்க, அவர் ஒருவர் தான் பாத்திரர். துதி கன மகிமைக்கு பாத்திரர் அவர் ஒருவர் மட்டுமே. Yes Father, you are worthy to be praised Father. உம்மை போல் அவர் ஒருவர் இல்லையே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் ஒருவர் இல்லையே ராஜா. சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. Yes Father, there is no one else like you Lord. உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை. பாத்திரர் பாத்திரர் நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே.
உம்மை போல இல்லை என்று சொல்லுங்க. உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். அவர் ஒருவர் இந்த இடத்திலே உயர்ந்திருப்பவரா? அவர் ஒருவர் he only to be glorified. Oh, we just praise him. எல்லாருமாய் நாங்கள் ஒரு விசை கர்த்தரை ஸ்துதிப்போமா? Shall we all together praise the Lord? Hallelujah. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாய்களை திறந்து ஒரு விசை ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். Open your mouth, open your mouth and just praise God. Hallelujah. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. சர்வ வல்லமை உள்ள தேவன் உம்மை உயர்த்துகிறோம் நாங்கள். ஓ நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord Jesus. Lord, we give thanks to you, Father. Thank you, Father. Thank you for your presence, oh Father. Hallelujah. Hallelujah. அன்பின் பரலோக பிதாவே, Heavenly Father, மீண்டுமாக உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி வந்திருக்கிறோம். once again in the name of your Son Jesus Christ, we have gathered in your presence. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நேரலை மூலமாய் பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். We pray that you bless each and every child who's here and all those who are watching this via the live telecast. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், பூமியில் உள்ள வம்சங்கள் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் சுதந்திரத்தை ஜெபிக்கிறோம். As we have promised, Lord, you will be blessed and your whole generation will be blessed through you. We inherit that promise and pray. இந்த காலையிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் ஜீவ பலிகளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். This morning we commit each one of us into your presence as living sacrifices. மீண்டுமாக இந்த மாதத்தின் முதலாவது ஓய்வு நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கூட்டி சேர்த்து தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for gathering all of us here on the first Sunday of this new month. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. Let your name alone be glorified. வல்லமை ஒன்றே வெளிப்படுவதாக. Let your mighty power be revealed. நாளிலும் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளோடும் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். We commit all the children into your hands and we ask that you bless them. கர்த்தரை அறிகிற அறிவிலே அவர்களும் இன்னுமாய் வளரட்டும். Let them grow in the knowledge of Christ. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we ask and pray. ஆமென். Amen. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை Shall we clap our hands and glorify God? தயவு செய்து உட்காருங்கள். Please be seated. மீண்டுமாக உங்களை எல்லாரையும் நாங்கள் பார்ப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். We are greatly delighted to see all of you all இந்த again. மாதத்தின் முதலாவது பரிசுத்த நற்கருணை ஆராதனையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கின்றோம். All of us are gathered here on the first Sunday of the new month, which is Communion Sunday. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Let God bless each one of you. பிள்ளைகள் தயவு செய்து உங்களுடைய வகுப்புகளுக்கு போகலாம். செய்தி முடிந்த பின்பு அவர்களை அழைத்து வாருங்கள், நாங்கள் பந்தியிலே பாடம் பண்ணுவதற்கு. Children, you may go through your classes. Once the sermon is finished, please bring them to take part in the communion. Praise be to God. Amen. Hallelujah. எத்தனை பேர் நீங்கள் ஆயத்தத்தோடு இந்த கால வேளையிலும் தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு ஆவலாக இருக்கின்றீர்கள்? How many of you are eager to listen? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாங்கள் எப்பொழுதும் சொல்லுகிற வழக்கம், கூடி வருவது பெரிதான ஒரு சலாக்கியம். As children of God, we always say it's a great privilege to come and gather in the presence of God. வேதமும் அதைத்தான் நமக்கு போதிக்கின்றது. And that is what the scriptures teach us. அவருடைய நாமத்தினாலே எங்கே நாங்கள் கூடி வருகின்றோமோ அங்கே அவர் இருக்கின்றார். Wherever we are gathered in his name, his presence is felt. அது வீடாக இருக்கலாம், ஆலயமாக இருக்கலாம், அல்லது போனால் ஒவ்வொரு இடங்களிலே நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக கூடி வருகிற பொழுது அது நமக்கு ஒரு பெரிதான ஆசீர்வாதம். It can be a home or church or wherever it is. Wherever we are gathered in the name of Jesus, it's
It's a great blessing. நிச்சயமாக இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கின்றார். So definitely this morning God is amongst us. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய இருதயங்களை அவர் காண்கின்ற தேவனாக And இருக்கின்றார். He's a Lord who searches our hearts. நம்முடைய இருதயங்களின் விருப்பங்கள் தேவைகள் என்ன என்பதை அவர் And அறிந்திருக்கின்றார். He also knows the desires and wants of our hearts. ஆகவே அவர் தன்னுடைய சித்தத்தின்படி ஏற்ற வேளையிலே அதை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கின்றார். And He's able to fulfill them at His time according to His will. உங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு சில வாரங்களாக நாங்கள் முதலாவது யோவான் நிருபத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து நாங்கள் ஒரு சில காரியங்களை கடந்த வாரங்களாக நாங்கள் 3 அதிகாரங்களை நாங்கள் முடித்திருக்கின்றோம். For the last few weeks, as you all may remember, that we were meditating on the epistle of 1 John chapters. So we've meditated on first 3 chapters. So இன்றைக்கு நாங்கள் மிகுதியாக இருக்கிற 2 அதிகாரங்கள் அங்கே இருக்கிறது. 1 யோவானிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே 5 அதிகாரங்கள் இருக்கின்றது. அதிலே 3 அதிகாரங்களை நாங்கள் ஏற்கனவே தியானித்தோம். இன்றைக்கு நாங்கள் 4வது அதிகாரத்திலே முதல் 6 வாசனங்களையும் நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். So as you know, in the epistle of 1 John, there are 5 chapters. We've already meditated 3. Today we are going to start on chapter 4 and focus on verses 1 to 6. பாருங்கள், இந்த நாட்களிலே அதிகமாக சிலுவையை குறித்து அங்கே அநேக இடங்களிலே தியானிக்கின்றார்கள். அங்கே சிலுவையை குறித்த காரியங்கள், சிலுவையிலே இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றார் என்பதை குறித்த காரியங்களை இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, விசேஷமாக இந்த தவசு காலங்களிலே. During this Lent season, we can always see that a lot of preachings and teachings are occurring on the cross and what Jesus did on the cross. இன்றைக்கு காலையிலும் நாங்கள் எங்களுடைய ஆங்கில ஆராதனையிலே அதைத்தான் நாங்கள் தலைப்பாக நாங்கள் பார்த்தோம். And even in our morning English service today, that was our topic. அந்த வார்த்தை 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை நாங்கள் வாசித்து பார்ப்போம். And that was on 1 Corinthians chapter 1 verse 18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப் போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, இரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. For the message of the cross is foolishness to those who are perishing, but to us who are being saved, it is the power of God. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை உங்களுக்கு அறிந்திருக்கின்றீர்கள். My dear children of God, you all know these verses very well. சிலுவையை பற்றிய உபதேசங்கள் கெட்டுப் போகிறவர்களுக்கு அது என்னவாம்? பைத்தியமாய் இருக்கிறது. For the message of the cross is foolishness to those who are perishing, இரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. but to us who are being saved, it is the power of God. அப்ப சொல்லுவோமா ஆண்டவரை பார்த்து? Shall we look at God and say, சிலுவை பற்றிய உபதேசம் எனக்கு தேவ பலனாய் இருக்கிறது. and the message about the cross is the power of God to me. இன்றைக்கு அந்த சிலுவையில் தான் கிறிஸ்து இயேசு தன்னை ஒப்பு கொடுத்து இன்றைக்கு நமக்காக பலியாகினார். And on that particular cross, Jesus Christ committed himself so that he was sacrificed for our purpose. அப்ப நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் தவசு நாட்களிலே மாத்திரமல்ல, எங்களுடைய ஒவ்வொரு நாட்கள் வாழ்க்கையிலும் அனுதின வாழ்க்கையிலும் அந்த சிலுவை குறித்த உபதேசத்தை நாங்கள் நன்றாய் அறிந்து வைத்திருப்போம். ஆனால் தான் நாங்கள் பொல்லாத ஆவிகளுக்கு எதிராக நாங்கள் ஜீவிக்க முடியக்கூடியதாக இருக்கும். So those who have been saved, not only during the Lent season, we need to know exactly what those messages are so that we could stand or resist against evil spirits in our normal lives. இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கின்ற அதிகாரம் 4வது அதிகாரம் 1 யோவான். We are going to see 1 John chapter 4 today. அந்த முதலாவது 6 வசனங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த 6 வசனங்களிலும் பொல்லாத ஆவி எது, தேவ ஆவி எப்படி என்பதை குறித்து யோவான் தெளிவாக சபைகளுக்கு போதிக்கின்றார். In the first 6 verses we can see that Apostle John clearly teaching to the churches what is the good spirit and what is the evil spirit. நீங்கள் நன்றாக 1 யோவானை நீங்கள் வாசித்திருப்பீர்களானால் அங்கே யோவான் பரிசுத்தவான்களுக்கு, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் அடிக்கடி கிறிஸ்துவின் ஐக்கியத்திலே நாங்கள் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் வலியுறுத்திக் கொண்டே இருக்கின்றார். If you read 1 John, we can see that he is always emphasizing to all the righteous and the people who follow Christ that we need to remain in the fellowship with God. ஆகவே தான் தன்னுடைய 5 அதிகாரங்களிலும் அவர் 3 தலைப்புகளாக அங்கே அந்த வார்த்தைகளை சபைகளுக்கு அவர் கூறுகின்றார். So therefore in his 5 chapters he is
is preaching under 3 different topics to the churches. இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவை ரட்சிக்கப்பட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் சிலுவை நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது என்று நாங்கள் சொல்லுவோமானால் ஒளியாய் இருக்கின்ற தேவனோடு எப்பொழுதும் நானும் நீங்களும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். So for those of us who are saved, if we are saying that preaching and the message of the cross is power to God, then we need to have fellowship with the Lord who is light. அதை முதல் 2 அதிகாரங்களிலும் நாங்கள் பார்த்தோம். And we saw that under the first 2 chapters. பிறகு 2 அதிகாரங்களிலே இருந்து 3 அதிகாரங்கள் வரை நீதியாய் இருக்கும் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். And from chapter 2 midwards onwards till chapter 3 we saw the fellowship with the Lord who is righteous. இன்றைக்கு தேவ பலன் நமக்கு வேண்டும் என்றால் நீதி உள்ள தேவனோடு நாங்கள் எப்பொழுதும் ஐக்கியமாய் இருக்கின்ற பொழுது அநீதியான காரியங்கள் நம்மை விட்டு விலகும், நீதியான காரியங்கள் நமக்குள்ளாய் வரும். So if we need the power of God, then we need to have fellowship with the Lord who is righteous, so that the unrighteousness leaves us and we can always focus on what is righteous. ஒளியாய் இருக்கின்ற தேவனோடு நாங்கள் எப்பொழுதும் ஐக்கியமாய் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற இருள்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி போகும். So when we have fellowship with the Lord who is light, then all the darkness in our lives will disappear slowly. மூன்றாவது காரியம் அன்பாய் இருக்கின்ற தேவனோடு ஐக்கியம். And the third point is the fellowship with the Lord who is love. இன்றைக்கு அன்பாய் இருக்கும் தேவனோடு எப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் அவரோடு பலனாய் ஐக்கியமாய் அந்த அன்பிலே நிலைத்திருக்க So வேண்டும். those who have been saved and called as children of God, we need to always remain in the fellowship of love with God. அப்ப பாருங்கள், கிறிஸ்து இயேசுவோடு ஐக்கியத்திலே நாங்கள் தொடர்ந்து வாழ வேண்டும் என்றால் அங்கே தேவன் இந்த 1 யோவானின் நிருபத்தின் மூலமாக ஒரு சில நிபந்தனைகளை நமக்கு கொடுக்கின்றார். But as children of God, if we have to remain in fellowship with God, in this epistle of 1 John, he gives us certain conditions. இந்த யோவான் நிருபத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது எப்படிப்பட்ட நிபந்தனைகளை அவர் நமக்கு கொடுக்கிறார் என்றால், And if you look at the epistle of John, what kind of condition that he emphasizes on us? ஒளியிலே நாங்கள் நடக்க வேண்டும். We need to walk in the light. அது மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும். Not only that, we need to confess our sins and repent from our sins. இதுதான் நமக்கு தேவன் கொடுக்கின்ற நிபந்தனைகள். This is the condition that God is telling us to do. அப்ப சிலுவை குறித்து இன்றைக்கு நம்முடைய உபதேசம், தேவனுடைய உபதேசம் நமக்கு தேவ பலனா இருக்கிறது என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? நம்முடைய பாவ வழக்கங்களை விட்டு விலகி ஒளியாய் இருக்கின்ற தேவனோடு எப்பொழுதும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்தோம். So if the message of the cross is to be power of God, then what we need to do is we need to get rid of all the evil and sins in our lives, and we need to have fellowship with the Lord who is light. அப்படி என்றால் பாருங்கள், நாங்கள் அவருடைய ஐக்கியத்திலே இருக்கின்ற, ஏற்கனவே நான் இதை சொல்லி இருக்கின்றேன், அவருடைய ஐக்கியத்திலே இருக்கின்ற நாம் ஒரு சில நடவடிக்கைகளை, ஒரு சில காரியங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அங்கே வலியுறுத்துகின்றார். I've already said this, but as people who have fellowship with God, we need to follow a certain condition that God has given us. அவர் நடந்தபடி நாங்களும் நடக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். We saw that as he walked, we need to walk too. உலகத்திலே இருந்து நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். We have been separated from the world. அதை நாங்கள் எப்பொழுதும் மறந்து போய் விடக்கூடாது. We should never forget that. இன்றைக்கு தேவன் இந்த உலகத்திலே இருந்து நம்மை பிரித்து அவருடைய பிள்ளையாய் வைத்திருக்கின்றார். ஆகவே எப்பொழுதும் நாங்கள் உலகத்திலே இருந்து பிரிக்கப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் மறந்து போய் விடக்கூடாது. அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஐக்கியத்திலே நாங்கள் உறுதியாய் இருக்க முடியும். We have to always remember that God has separated us from the world and kept us as his children. So that's when we could have fellowship with Christ. அப்ப அவரின் மூலமாய் நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டிருப்போம். ஆனால் நாங்கள் யாரால நடத்தப்படுவோம்? மாமிசத்தின் கிரியைகளினாலே நாங்கள் நடத்தப்படாதபடி ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து அவர் நம்மை நடத்துவார். So if we have been separated by him, then who will lead us? We should not be led by the flesh, but be led by the Holy Spirit. பாருங்கள், யோவான் இதை கூறிவிட்டு அவர் சொல்லுகிறார், அந்த ஐக்கியத்திலே இருக்கின்றதன் நிமித்தமாக என்ன நமக்கு ஆசீர்வாதம் என்பதை குறித்து 3வது அதிகாரத்திலே அவர் தெளிவாக அங்கே விசுவாசிகளுக்கு போதிக்கின்றார். And John, having said all this, he says what are the blessings, very clearly he preaches what are the blessings that we will receive if we are in fellowship with Christ. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை இந்த கால வேளையிலும் நாங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். My dear children of God, this morning time we need to observe one thing very carefully. இன்றைக்கு சத்துரு எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறான் என்றால்,
கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள ஐக்கியத்திலே இருந்து நம்மை பிரிப்பதற்காக அவனும் பலவிதமான காரியங்களை நம்முடைய எண்ணங்களிலே சிந்தனைகளிலே அவன் விதைத்து கொண்டுதான் இருப்பான். So what the enemy does these days is he plants certain things in our thoughts, in our wishes, that we separated from the fellowship with God. இதைத்தான் அந்த 5வது அதிகாரத்திலே பரிசுத்த யோவான் விசுவாசிகளுக்கு மறுபடியும் வலியுறுத்துகிறார். அந்த ஐக்கியத்திலே உறுதியாயிருங்கள், அந்த ஐக்கியத்திலே கிறிஸ்து இயேசுவின் ஐக்கியத்திலே நிலைத்திருங்கள் என்று அவர் உறுதியாய் மறுபடியுமாய் இந்த 5 அதிகாரங்களிலும் நமக்கு போதிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். So all throughout these 5 chapters, Apostle John is clearly emphasizing that we need to remain strong in the fellowship with God continuously. இன்னைக்கு அவருடைய ஐக்கியத்திலே இருப்பது நிமித்தமாக நமக்கு என்ன ஆசீர்வாதம்? What are the blessings that we receive because we are in fellowship with God? அவர் எப்படியாக தூய்மையான வாழ்வு வாழ்ந்தாரோ அதேபோல நாங்களும் வாழ முடியும். We could also live a holy life exactly the way that Jesus Christ lived. அது மாத்திரமல்ல, ஒரு நீதியுள்ள வாழ்வு வாழ முடியும். Not only that, we could live a righteous life. அதேபோல சகோதர அன்பிலே ஒரு வாழ்க்கை வாழ முடியும். And not only that, we could live a life full of brotherly love. குற்றமற்ற இருதயம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ முடியும். We could also be living as a blameless heart. ஜெபித்து பெரும் ஆசீர்வாதங்களுடைய ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியும். எப்பொழுது அவரோடு நாங்கள் எப்பொழுதும் ஐக்கியத்திலே இருக்கின்ற பொழுது. When we always remain in the fellowship with him, we could always receive whatever we ask in prayer. ஆகவேதான் இந்த ஐக்கியத்தை பிரிப்பதற்கு நாங்கள் இன்றைக்கு சத்துரு பலவிதமான காரியங்களை கொண்டு வருகிறான். ஆகவே நாங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து யோவான் தன்னுடைய 4வது அதிகாரத்திலே தெளிவாய் நமக்கு போதிக்கின்றார். And the enemy will bring many things in our lives so we could be separated from this fellowship with God. So we need to be always watchful and beware. இந்த 4வது அதிகாரம் முதல் 6 வசனங்களுக்கு அங்கே அவர் தலைப்பை கொடுக்கிறார், பொய்யான ஆவிகளுக்கு எச்சரிப்பு. So in chapter 4 he gives the heading as warning against evil spirits. அப்ப இன்றைக்கு உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன். So I'm going to look at you and ask a question today. பொய்யான ஆவிகள் இருக்கின்றதா? Do we have evil spirits? Yes. பொய்யான ஆவிகளும் இருக்கின்றது, தேவ ஆவியானவரும் இருக்கின்றார். We have the evil spirit as well as God's spirit. அப்ப இதைத்தான் பாருங்கள், இந்த 4வது அதிகாரத்திலே பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பொய்யான அந்த ஆவிகளை குறித்து ஒரு எச்சரிப்பை கொடுக்கின்றார். So to the children of God, and the 4th chapter, Apostle John is giving a warning about evil spirits. அந்த காலங்களிலே கிறிஸ்து இயேசுவின் நாட்களிலே அந்த பொய்யான ஆவிகள் இருந்தது. Even in those times, the times of Jesus Christ, these evil spirits existed. இந்த நாட்களிலும் இந்த ஆவிகளை குறித்து நாங்கள் பகுத்தறிய வேண்டும். And we need to also discern about these evil spirits even in the times of today. கடந்த இரவு விழிப்புணர்வு ஜெபத்திலே இப்படிப்பட்ட ஆவியை குறித்து தான் நாங்கள் பார்த்தோம். Even in the night vigil that we just finished, we saw about evil spirits like this. இந்த வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்போம். Let us listen to these verses. தமிழிலே நாங்கள் வாசிப்போம். ஆங்கிலம் உள்ளவர்கள் நீங்கள் ஆங்கில வேதாகமத்தை பாருங்கள். Those we'll read it in Tamil. Those who have the English Bible, look at your Bibles. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்துக்கு உரியவர்கள் ஆகையால் உலகத்துக்கு உரியவைகளை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம்.
இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம் என்று யோவான் தெளிவாக சொல்லுகின்றார். And John clearly says, this is how we recognize the spirit of truth and the spirit of falsehood. இன்றைக்கு பாருங்கள், யோவானின் நாட்களிலே இன்றைக்கு பல்வேறு ஆவிகள் அங்கே மூலமாக சில மக்கள் அங்கே போதித்து பிரசங்கித்து தீர்க்க தரிசனம் உரைத்து வருகின்றார்கள். And in the times of John, through different spirits, many people were teaching and giving prophecies. தற்காலத்திலும் இப்பொழுதும் அப்படியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. Even now the same thing is happening. நாங்கள் பார்க்கின்றோம். We are seeing that. ஆகவேதான் அவர் மறுபடியுமாய் அந்த ஐக்கியத்திலே இருக்கிற கிறிஸ்து இயேசுவோடு உள்ள ஐக்கியத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கின்றார். That is why he looks at the children who are in fellowship with God and gives them a clear warning. என்ன எச்சரிப்பை கொடுக்கின்றார்? What is the warning he gives? எப்படிப்பட்ட ஆவிகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கின்றோம்? What type of spirit are we listening to? அதை நாங்கள் நன்றாய் அறிந்து வைத்திருக்க வேண்டும். We need to know that very well. இந்த காலகட்டங்களிலே இன்றைக்கு பலவிதமான ஆவிகளின் சத்தங்களை நாங்கள் கேட்கின்றோம். In these times that we are listening to the voice of many spirits, இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு அது சத்திய ஆவியா அல்லது போனால் வஞ்சக ஆவியா என்பதை தெரியாமல் இருக்கின்றது. and even the children of God cannot differentiate which is the spirit of God and which is the spirit of falsehood. இன்றைக்கு நானும் நீங்களும் நன்றாய் அறிந்து வைத்திருக்க வேண்டும். You and I need to understand it very clearly. எது சத்திய ஆவி எது வஞ்சக ஆவி என்பதை குறித்து நாங்கள் தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். We need to be very clear about what is the spirit of God and what is the spirit of falsehood. எங்களுடைய மனங்களிலே தெளிவு காணப்பட வேண்டும். We need to have clear conscience in our hearts. இன்றைக்கு அநேகரை இன்றைக்கு கள்ள போதனைகள் வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற காலத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். And you and I are living in the times where false teachings are occurring people. கிறிஸ்து இயேசுவின் ஐக்கியத்திலிருந்து பிரிப்பதற்காக இன்றைக்கு அநேக வஞ்சக ஆவிகள் இன்றைக்கு போதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. Many wicked spirits are being taught so that we could be separated from the fellowship with Jesus Christ. அந்த ஐக்கியத்திலே இருந்து நானும் நீங்களும் விடுபட்டு விடக்கூடாது. You and I should not be separated from that fellowship. ஐக்கியத்திலே நாங்கள் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். We need to always remain in that fellowship. அதற்காகத்தான் மறுபடியும் யோவான் இந்த ஐக்கியத்தை குறித்து வலியுறுத்துகின்றார். And that is why repeatedly John emphasizes on this fellowship. எப்படிப்பட்ட ஆவிகளுக்கு இன்றைக்கு நாங்கள் செவி கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம்? What type of spirits are we listening today? மிகவும் முக்கியமான ஒரு காரியம். It is a very important aspect. பாருங்கள், அங்கே ஒவ்வொரு மனிதனும் அங்கே வார்த்தைகளை நாங்கள் சோதித்து அறிய வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். Each man should examine these words. இன்றைக்கு வார்த்தைகளை நாங்கள் சோதித்து அறிந்து நன்றாய் வார்த்தைகளை பலப்படுகிற பொழுதுதான் நாங்கள் என்ன செய்ய முடியும்? எங்களாலே அதை கிரகிக்க முடியும். இது வஞ்சக ஆவியா அல்லது போனால் தேவ ஆவியின் சத்தமா என்பதை. And if he understands the word, that's when we could understand whether these are the spirit of truth or spirit of falsehood. எவ்வாறு நாங்கள் சோதித்து அறியலாம்? How could we examine it? எப்படி நாங்கள் சோதித்து அறியலாம்? How could we examine these words? இந்த வார்த்தைகள் வஞ்சக வார்த்தைகளா அல்லது போனால் தேவனிடம் இருந்து வருகிற வார்த்தைகளா என்பதை நாங்கள் எவ்வாறு சோதித்து அறியலாம்? Are these evil words or are these words from God? How would we examine it? அதுக்குத்தான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய வேதாகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. That is why every child of God has been given a Bible. இன்றைக்கு இந்த பலிபீடத்திலே நின்று சொல்லுகிற ஒருவர் அந்த வேதத்தோடு ஒப்பிட்டு சொல்லுகிறாரா என்பதை குறித்து நாங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவார். And if anyone is standing in the pulpit and saying something, does that matches with what the scripture says? The Holy Spirit, when you read that, the Holy Spirit will acknowledge and educate you. பிரசங்கிமார்களோடு மாத்திரம் தேவாவியானவர் பேசுகிறவர் அல்ல. The Holy Spirit does not speak to the preachers alone. அல்லது தலைவர்களோடு மாத்திரம் தேவாவியானவர் பேசுகிறவர். And the Holy Spirit does not speak to the leaders alone. இன்றைக்கு உங்களோடும் அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். And he is speaking to all of you today. உங்களோடும் அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களானால் உங்களோடும் அவர் தெளிவாய் பேசுவார். If you listen to his voice, then he will clearly speak to you. அப்ப இந்த பலிபீடத்தில் இருந்து பேசுகிறவர் ஒருவர் ஊழியன் அவர்கள் தேவ சத்தத்தின்படி தேவ வார்த்தையின்படி போதிக்கின்றாரா அல்லது தன்னுடைய சுயமாக போதிக்கிறாரா என்பதை குறித்து நீங்கள் பகுத்தறியக்கூடியதாக இருக்கும். So whoever the minister is preaching from the pulpit, is he speaking from God or is he speaking from flesh? You should be able to discern it on your own. இந்த இடத்திலே இருந்து பிரசங்கிக்கிறவர் வேத வார்த்தைகளோடு ஒத்துதாய் பேசுகிறாரா அல்லது போனால்
தன்னுடைய சுய இச்சையினாலே சுய மாமிசத்தினாலே பேசுகிறாரா என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். We should be able to understand the person who is preaching from the pulpit, is he speaking according to the scriptures or according to his own fleshly desire? ஆகவேதான் அந்த ஆவியை நாங்கள் சோதித்து அறிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். That is why we need to examine that spirit and understand it. முதலாவது வசனத்திலே யோவான் தெளிவாக போதிக்கின்றார். In the first verse itself, John clearly teaches us, பிரியமானவர்களே, dear friends, கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, the friends of Jesus அவர் Christ, வாஞ்சிக்கின்றார், தாகமாய் அங்கே சொல்லுகிறார், பிரியமானவர்களே, and with great thirst he is saying, dear friends, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். do not believe every spirit, but test the spirits to see whether they are from God, because many false prophets have gone out into the world. கவனமாய் இருக்க வேண்டும். We need to be very எல்லா careful. ஆவிகளையும் சத்தத்தையும் நாங்கள் கேட்கக்கூடாது. We should not listen to the voice of all the spirits. கேட்போமானால் சில நேரத்திலே கிறிஸ்துவின் பாதையிலே விட்டு விலகிவிட வேண்டியதாக இருக்கலாம். And if you would listen to every spirit, then you might be wavered from the path that God has set for you. அப்ப நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். We need to be very clear. இயேசு கிறிஸ்து அதைத்தான் கூறுகின்றார். அவரும் தன்னுடைய சுவிசேஷத்திலே மாற்கு எழுதின சுவிசேஷம், தயவு செய்து வேதாகமம் உள்ளவர்கள் திருப்பிக் கொள்ளுங்கள், மாற்கு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்திற்கு. And Jesus Christ also says the same. Can you turn your Bibles to the Gospel of Mark chapter 13? 21, 22, 23வது வசனங்களை நாங்கள் ஒவ்வொரு வசனங்களாய் வாசிக்க கேட்போம். Verses 21 to 23, we'll read verse by verse. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாயிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். In English, At that time, if anyone says to you, look, here is the Christ, or look, there is the Christ, there he is, do not believe it. இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். They will say, here he is and there he is. இன்றைக்கு அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். And that is what they are saying today. ஆனால் அவர்களை நம்பாதீர்கள். But do not believe them. வாசிங்கள் அடுத்தது. Read the next verse. ஏனெனில் ஏன் நம்ப வேண்டாம்? ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். 23 நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். For false Christ and false prophets will appear and perform signs and miracles to deceive the elect, if that were possible. So be on your guard. I have told you everything ahead of time. எல்லாவற்றையும் முன்பதாகவே அறிவித்திருக்கின்றார். I've told you everything ahead of time. கர்த்தர் இன்றைக்கு எல்லாவற்றையும் எங்களுக்கு கரங்களிலே கொடுத்திருக்கின்றார். God has given everything into our hands today. அதை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது, கர்த்தரோடு நாங்கள் நேரத்தை செலவழிக்கின்ற பொழுது ஆவியானவர் நம்மை நடத்துவார். When we meditate that, when we spend time with God, the Holy Spirit will lead us. அப்ப எது கள்ள போதனை, எது மெய்யான போதனை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். So we will be able to understand what is the false teaching and what is the good teaching. இதோ அங்கே இயேசு இங்கே இயேசு இருக்கிறார், வாருங்கள் இன்றைக்கு என்று சொல்லி இந்த அற்புதங்கள் அடையாளங்களை தங்களுடைய சுய இச்சையினால் செய்து கொண்டிருக்கிறார்கள். They are saying that here is Christ, there is Christ, and through their own desires and flesh they are performing miracles and signs. இந்த காலகட்டத்திலும் அப்படியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. Even in this time the same thing is happening. இன்றைக்கு அநேகர் அற்புதங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். Many are running behind those miracles. அதிசயங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். They are going behind those for those miracles. இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவை நாங்கள் விசுவாசித்து அவரோடு நடக்கிற பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கின்றார். And when we have, my dear children of God, when we have faith on Christ and we follow him, he will definitely do miracles and signs in your life. விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும் அடையாளங்கள் ஆவனே என்றுதான் அங்கே கூறப்படுகிறது, ஆரம்பிக்கின்றது. And it starts that those who have faith, the signs that have happened to them. நீங்களும் அவரை விசுவாசித்து அவருக்குள்ளாக நாங்கள் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பிப்பார். And even if you and I will have faith over him and live in according to the life that he wants, he will perform signs and miracles in our life. அப்ப நாங்கள் பகுத்தறிகிறவர்களாக இருக்க வேண்டும். So we need to be people who are able to discern it. தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். We need to be people who remain in the word of God. பாருங்கள், சொல்லிவிட்டு மறுபடியும் நாங்கள் திருப்பும் யோவானுக்கு
ஒன்று யோவான் 4வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். Having said that, let us turn our Bibles to 1 John chapter 4 verse 2. தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால் மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. This is how we can recognize the Spirit of God. Every spirit that acknowledges that Jesus Christ has come in the flesh is from God. மாமிசத்தால் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் இன்னைக்கு தேவனால் உண்டாயிருக்கிறது. Every spirit that acknowledges that Jesus Christ has come in the flesh is from God. இன்னைக்கு பலவிதமான கூட்டங்கள் இருக்கின்றது. There are many type of groups today. கிறிஸ்து இயேசு அவர் தேவன் அல்ல என்று சொல்லுகிற கூட்டங்கள் இருக்கின்றன. There are even groups that are saying Jesus Christ is not God. ஆனால் வேதம் நமக்கு தெளிவாய் போகிறது. But the scriptures very clearly teaches us. மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. Every spirit that acknowledges that Jesus Christ has come in the flesh is from God. அப்ப எது பொல்லாத ஆவி எது நல்ல ஆவி என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். So we need to understand what is good and evil spirits are. காரணம் என்ன? கிறிஸ்து இயேசுவின் ஐக்கியத்தில் இருந்து நாங்கள் விடுபட்டு போய் விடக்கூடாது. The reason is we should not be separated from the fellowship with Jesus அந்த Christ. ஐக்கியத்திலே நாங்கள் பங்கு பெற வேண்டும். We need to take part in that அந்த fellowship. ஐக்கியத்தில் நிலைத்திருக்க We need வேண்டும். to remain in that fellowship. நான் மீண்டுமாய் வருமட்டும் நீங்கள் அந்த பந்தியிலே பானம் பண்ணுங்கள், அந்த ஐக்கியத்திலே நீங்கள் பானம் பண்ணுங்கள் என்று கிறிஸ்து இயேசு சொல்லிவிட்டு போனார். Jesus Christ said before he left, until I come back, remain in this and take part in this communion, he said. அப்ப யார் உண்மையான போதகர்கள் யார் கள்ள போதகர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். எப்படி? கிறிஸ்து இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அது தேவனால் உண்டானதல்ல. So we could easily identify who is the good teacher and the evil teacher or a false teacher by the way they acknowledge Jesus Christ. இன்னும் தெளிவாக யோவான் பாருங்கள் 2வது நிருபத்திலே அங்கே 2வது நிருபத்திலே 7வது வசனத்திலே இருந்து நாங்கள் வாசித்து பார்ப்போமானால் And even very clearly if you go back to 1 John chapter 2 இன்னும் அவர் verse தெளிவாக போதிக்கின்றார். we can see him teaching even more clearer. வாசிங்கள். மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்களா? இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். 8 உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெரும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 9 கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஆமென். ஹalleluya. Many deceivers who do not acknowledge Jesus Christ as coming in the flesh have gone out into the world. Any such person is a deceiver and is antichrist. Watch out that you do not lose what you have worked for, but that you may be rewarded fully. Anyone who runs ahead and does not continue in the teaching of Christ does not have God. Whoever continues in the teaching has both the Father and the Son. அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு பாருங்கள் பலவிதமான போதனைகள் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. My dear children, see many type of teachings are happening today. அப்ப நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். So we need to be very clear. ஐக்கியத்திலே நாங்கள் கிறிஸ்துவின் ஐக்கியத்திலே நாங்கள் இன்னுமாய் பலனடைய வேண்டும். We need to be strengthened more in the fellowship with Christ. இன்றைக்கு தேவ பிள்ளைகளை வஞ்சிக்கிற காலம் இந்த காலம். These are the times that the children of God are deceived. ஆகவேதான் மறுபடியும் யோவான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அங்கே போதிக்கிறார், வலியுறுத்துகிறார். நீங்கள் தேவ சத்தத்துக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நீங்கள் எப்பொழுதும் காணப்படுங்கள் என்று. That's why Apostle John is repeatedly teaching and emphasizing to the children of God that you need to obey the sound of God, the voice of God. அநேக வஞ்சகர்கள் இந்த உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். There are many deceivers who are appearing in the world now. நல்ல ஒரு நண்பனைப் போல வருவார்கள். They will come to you as a good friend. சகோதரியைப் போல வருவார்கள். They will come to you as a good brother and sister. ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். But you need to be careful. கவனமாய் நாங்கள் காணப்பட வேண்டும். We need to be very careful. ஐக்கியத்தை விட்டு பிரிப்பதற்கு பலவிதமான காரியங்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாய் சத்துரு கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். The enemy will bring many things among the children of God to separate them from their fellowship with God. எங்களுடைய செய்கைகளின் பலனை நாங்கள் இழந்து போய்விடக்கூடாது. We should not lose what we have worked for.
பூரண பலனை பெறும்படியாகத்தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். We are running to be receiving the entire reward fully. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட இருந்த காலத்திலே இன்று வரை நாங்கள் பூரண பலனை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் என்ன செய்கின்றோம்? கிறிஸ்துக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். And from the day of salvation, we are running in Christ so that we could receive everything that we needed or we require in full. அதற்காகத்தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வரங்களை தாளந்துகளை நீங்கள் கர்த்தருக்கென்று பயன்படுத்தி நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்திலே இருந்து ஊழியத்தை செய்து வருகிறீர்கள். That is why you are using the talents and gifts that God has given and remaining in the ministry towards God. அந்த பூரண பலனை பெறும்படி To receive the complete reward. எப்பொழுது எங்களுக்கு அந்த பூரண பலன் கிடைக்கும்? When do we receive the full reward? கிறிஸ்து இயேசுவோட ஐக்கியத்திலே இருந்து நம்முடைய ஜீவன் பிரிகிற பொழுது. When we remain in this fellowship with God and when our life is, departs, பூரண spirit பலனை departs. நாங்கள் பெற்றுக்கொள்வோம். We could receive our reward in full. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. And those who do not remain in the teaching of Christ and overcome it, then they are not of God. அப்ப வேதத்திலேயே எப்பொழுதும் எங்கள் கண்களை நாங்கள் பதிய வைத்துக் கொண்டிருக்க So வேண்டும். we need to always focus on the scriptures. Our eyes should focus. கிறிஸ்துவுடையவனாய் இருக்கின்ற பொழுது நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் தொடர்ந்து நிலை கொண்டிருக்கின்ற பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக அவர் காணப்படுகின்றார். When we remain in Christ as people of Christ, then He will continuously bless us. சொல்லிவிட்டு சொல்லுகிறார் மறுபடியும் 1 யோவான் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலே, மாமிசத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத இந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல, வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவினுடைய ஆவியே அது இப்பொழுதே உலகத்தில் இருக்கிறது, இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. And 1 John chapter 4 verse 3 says, but every spirit that does not acknowledge Jesus is not from God. This is the spirit of Antichrist which you have heard is coming and even now is already in the world. இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அவங்கள் தேவனால் உண்டானது அல்ல. Any spirit that does acknowledge Jesus Christ is not from God. அது சாத்தானால் உண்டானது என்று தெளிவாய் சொல்கிறார். And it clearly says that's been created by Satan. பாருங்கள், மக்களிடம் இருவிதமான அங்கே ஆவிகள் இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். So we see that people have two kinds of spirits. ஒன்று இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற ஆவி, The one that acknowledges, the spirit that acknowledges Jesus Christ. இரண்டாவது இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத ஆவி. And the second is the spirit that does not acknowledge Jesus அப்ப Christ. நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். So we need to be very clear. எப்படிப்பட்ட ஆவியின் சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம் என்பதை நாங்கள் தெளிவாய் காணப்பட We need to வேண்டும். be very clear as to which voice of the spirit that we are hearing or listening to. ஆகவே இந்த கருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் விழிப்போடு காணப்பட வேண்டும், எச்சரிக்கையாய் நாங்கள் இருக்க வேண்டும். And my dear children of God, we need to be very watchful these days. 1 யோவானுக்கு அங்கே பார்க்கின்றோம். 1 யோவான் 2வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை நாங்கள் வாசித்தோம். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். And as we saw in 1 John chapter 2 verse 18, dear children, this is the last hour, and as you have heard that the Antichrist is coming, even now many Antichrists have come. This is how we know that this is the last hour. கடைசி காலம். This is the last hour, the final times. ஆகவே நாங்கள் அந்தி கிறிஸ்துவை யார் என்பதை நாங்கள் நன்றாய் அறிந்து வைத்திருக்க வேண்டும். So we need to know and understand who Antichrist is. இன்னும் சற்று நேரத்திலே தேவனுடைய பந்திக்குள்ளாய் நாங்கள் கடந்து வர இருக்கின்றோம். In a short while we're going to take part in the communion. ஆகவே நாங்கள் இன்னுமாய் கர்த்தருடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து அந்த வார்த்தையின்படி சத்திய ஆவியானவர் நம்மை நடத்த அவருக்கு முழுமையாக நம்மை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். So we need to obey the word of God and commit ourselves completely so that we follow the truth, the spirit of truth. சொல்லிவிட்டு சொல்லுகிறார், பிள்ளைகளே, 4வது வசனம், 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனால் உண்டாயிருக்கிறபடினால் பிசாசை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்றார். And having said that, he says in verse 4, you dear children, you are from God and you have overcome them. ஏனெனில் உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளா இருக்கிறவர் பெரியவர். Because the one who is in you is greater than the one who is in the world. Amen. உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளா உங்களுக்குள்ளா இருக்கிறவர் பெரியவர். The one who is inside of you is greater than the one who is in the world. Amen. அவர் தொடர்ந்து உங்களை நடத்துவார். He will continuously lead you. அப்ப அவருடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து, So when we obey his voice, அவருடைய ஐக்கியத்திலே நாங்கள் இருக்கின்ற பொழுது, when we remain in the fellowship with எது him, பொல்லாத ஆவி எது தேவ ஆவி என்பதை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். we could
understand what is the evil spirit and what is the spirit of God. ஏனென்றால் எனக்குள்ளா இருக்கிறவர் அவர் பெரியவர். Because the one who is in me is நாங்கள் greater. தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை நாங்கள் ஜெயித்தோம். Because we are from God and we've overcome the world. ஆகவே எனக்குள்ளா இருக்கிறவர் பெரியவர். The one who is in me is greater. என்னை தொடர்ந்தும் நடத்துவார். He will continuously lead me. அந்த விசுவாச வார்த்தைகளை நாங்கள் அறிக்கை பண்ணி When we declare and proclaim those words of faith and then commit ourselves, கர்த்தர் தொடர்ந்தும் நம்மை நடத்த வல்லமையுள்ள தேவன். and God is able to lead us continuously. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நமக்கு எல்லாருக்குமே தெரியும் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை இந்த கல்வாரி சிலுவையின் மூலமாய் ஜெயித்து விட்டேன். And that as we all know, that was he said, there's many troubles and tribulations in the world. Do not become weary, because I have conquered the world on this Calvary cross. ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, My dear children of அந்த God, தைரியத்தோடு அந்த விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய பந்தியிலே பானம் பண்ண கடந்து வருவோம். with that boldness, faith and hope, we let us take part in the communion. உபத்திரவங்கள் வருகிறது தான். There are many trials and tribulations. இல்லாத ஒரு மனிதனும் இல்லை. There's no one without them. ஆனால் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் நாங்கள் என்ன அறிக்க வேண்டும் என்றும், And even amongst those trials and tribulations, what we should proclaim. இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளா இருக்கிறவர் என்னுடைய ஆண்டவர் பெரியவர். And the one who is in me is mighty and greater, my God, than the world. வழிகளையும் அவர் செய்வாய் ஆக்க வல்லமையுள்ள தேவன். And he is a mighty, powerful God who can make all paths clear. நிலைத்திருப்பேன். I will remain in his fellowship. அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்பேன். I will remain in his words. அவரையே நான் முழுமையாய் விசுவாசிப்பேன். I will completely have faith over him. நான் அவரையே இறுதியாய் பற்றி பிடிப்பேன். In my life, I will hold on to him firmly. என்னுடைய மரணத்திலே நித்தியத்திலே நான் அந்த பூரண பலனை பெற்றுக்கொள்வேன். Even in my death, in my eternal life, I will receive my rewards fully. அந்த விசுவாசத்தோடு நாங்கள் தொடர்ந்து ஓடுவோம். With that faith, let us continuously கர்த்தர் run. நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். And the Lord who is able to bless us. இறுதியாக 5-6 வசனங்களை நாங்கள் வாசித்து நாங்கள் ஜெபித்து பந்திக்குள்ளாய் கடந்து வருவோம். Finally, let us read verses 5 and 6 and then pray and take part. அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். They are from the world and therefore they speak from the viewpoint of the world and the world listens to them. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். We are from God. இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனால் உண்டானவர்கள். Each one of you are from God today. நாங்கள் ஒருவரும் மறந்து போய்விடக் கூடாது. None of us should forget that. நான் தேவனால் உண்டாயிருக்கின்றேன். I have been made from God. வெவ்வேறு இடங்களிலே இருந்தோம். We were in different places. வெவ்வேறு மதங்களிலே நாங்கள் இருந்தோம். We were in different religions and different places. இப்பொழுது தேவன் தம்முடைய பிள்ளையாக நம்மை மாற்றி இந்த இடத்திலே தேவன் தம்முடைய பிள்ளைகளாய் இந்த இடத்திலே வைத்திருக்கின்றார். But God has gathered us from different parts of the world and made us as his children and kept us here. யோவான் சொல்லுகிறார், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறார். And John says, whoever knows God listens to us, but whoever is not from God does not listen to us. This is how we recognize the spirit of truth and the spirit of falsehood. அப்ப எது வஞ்சக ஆவி, எது தேவனுடைய சத்திய ஆவி என்பதை நாங்கள் அறிய நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே நாங்கள் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். We should always remain in the word of God so we could understand what is the spirit of God or the spirit of falsehood. சற்று விலகினாலும் பாருங்கள், வஞ்சக ஆவி நம்மை வேறு திசையிலே வழி நடத்திவிடும். Even if you deviate slightly, the spirit of falsehood will direct us differently. எத்தனையோ ஊழியர்கள் விழுந்து போய்விட்டார். Many ministers have fallen. அப்ப வஞ்சக ஆவி எது, சத்திய ஆவி என்பதை நாங்கள் நன்றாய் புரிந்து வைத்திருக்கிறோம். So we need to understand what is the spirit of truth and what is the spirit of falsehood. பேதுருவும் இதை தன்னுடைய நிருபத்திலே வலியுறுத்துகிறார். And that is what even Apostle Peter is emphasizing in his வசனத்தை வாசித்து நாங்கள் பந்திக்குள்ளாய் நாங்கள் வருவோம். Let us read this verse and take கூட part. 2 பேதுரு 3வது அதிகாரம் 17-18 அது வசனங்களை வாசியுங்கள். 1 Peter chapter 3 verses 17 and 18. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சத்திலே நீங்கள் எழுப்புண்டு உங்கள் உறுதியில் இருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். Therefore, dear friends, since you already know this, be on your guard so that you may not be carried away by the error of lawless men and fall from your secure position.
but grow in the grace and knowledge of our Lord and Savior Jesus Christ. To him be the glory both now and forever. Amen. முன்னமே நாங்கள் எல்லாம் அறிந்து We வைத்திருக்கின்றோம். know them already. ஆகவே வஞ்சகத்திலே நாங்கள் இழுப்புண்டு நாங்கள் அந்த தேவனுடைய உறுதியிலே இருந்து விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். So we need to be careful and beware that we should not take part or be led astray by this evilness. அவரை அறிகிற அறிவிலே நாங்கள் வளரணும். We need to grow in the knowledge of Christ. அப்ப எல்லாருமே நாங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கின்றோம். All of us are growing on a daily ஆரம்ப basis. விசுவாசி வளர்ந்து கொண்டு வருகிறார். The start believers are growing. நடுத்தர விசுவாசி வளர்ந்து கொண்டு இருக்கின்றார். The middle age believers are growing. நாங்களும் இன்னுமாய் வளர்ந்து கொண்டு And இருக்கின்றோம். even us are growing on a daily நாங்களும் basis. இன்னும் அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். Even the Holy Spirit is teaching us many things. எனக்கு வேதம் எல்லாம் பூரணமாய் தெரியும் என்று சொல்லுகிறவர்களை நம்பாதீர்கள். Do not believe anyone who says that I know the entire Bible very ஒவ்வொரு clearly. நிமிடமும் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் வாசித்து தியானிக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு வித்தியாச முறையிலே தேவன் அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற சமயத்துக்கு ஏற்றபடி தேவ ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டிருப்பார். And every minute when we read this Bible, then according to our circumstances and situation, the Holy Spirit will guide us through the scriptures. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் வஞ்சக ஆவி எது என்பதை தேவனுடைய ஆவி எது என்பதை குறித்து நாங்கள் நன்றாய் அறிவித்து வைத்து கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருந்து அந்த பந்தய பொருளை பெறும்படியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உற்சாகத்தோடு ஓட வேண்டும். சோர்வினாலே ஓடக்கூடாது. கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா? உற்சாகமாய் நாங்கள் ஊழியத்திலே அவருக்காக ஓட வேண்டும். My dear children of God, we need to understand what is the spirit of truth from God so that we should remain in our calling and to get the prize that has been kept for us encouragingly, not wearily, but run encouragingly in the life that has set for us. ஆகவே இந்த காலையிலும் கண்களை மூடி நம்மை நாமே நாங்கள் ஆராய்ந்து பார்த்து இந்த வேளையிலே கர்த்தருடைய பந்தியிலே சற்று நேரத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் பானம் பண்ண கடந்து வருவோம். So in this morning time, let us close our eyes and pray and then take part in the communion. தேவ ஆவியானவருடைய சமூகத்திலே இந்த நாளிலும் நாங்கள் விண்ணப்பிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் உம்முடைய வார்த்தையின்படி என்னை நடத்தும், நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒரு விஷயம் இந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். In the presence of God, let us commit and ask and commit our heart, soul and mind to God and ask that Lord continues to lead me. இந்த வஞ்ச ஆவியின் வலையிலே நாங்கள் விழுந்து விடாதபடி கர்த்தர் நீர் எங்களுக்குள்ளாக இருந்து எங்களை நீர் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Let us pray that Lord, let us not fall prey to this evil spirit, and we ask that you continuously lead us. உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளாய் நாம் ஒவ்வொருவருக்குள்ளாய் இருக்கிறவர் அவர் பெரியவர். The one who is in us, each one of us is mighty and greater than the one who is out in the world. அவர் எங்களை நடத்துகிறார். He leads us. ஆகவே இந்த காலை வேளையிலும் எங்களை நாங்கள் ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். And this morning time shall we examine ourselves for a minute. தேவனுடைய பந்தியிலே பானம் பண்ணங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். Let us commit ourselves to take part in the communion. Thank you, Lord Jesus. அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே மீண்டுமாய் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். Loving Heavenly Father, in the name of Jesus Christ, we once again commit ourselves into your உம்முடைய presence. வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு பலன் தாரும். Give us the strength to live according to your word. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே, கள்ள போதனைகளுக்கு நாங்கள் இழுப்புண்டு போகாதபடி ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய ஆவியிலே நாங்கள் அதை பகுத்தறியக்கூடிய அந்த கிருபையை எங்களுக்கு இன்னும் அதிகமாய் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you give us the grace so that we should not be dragged into the false teaching. Give us இது the discernment. தேவனால் உண்டானதா இல்லையா என்பதை பகுத்தறியக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் We ஜெபிக்கிறோம். pray that, Lord, you give us the grace to the understanding of discernment that this is from God or not. இந்த நாளிலும் எங்களை உம்முடைய பரிசுத்த கரத்திலே ஒப்புக் We கொடுக்கிறோம். commit ourselves into your holy hand. தொடர்ந்தும் பந்தியிலே நாங்கள் பானம் பண்ண எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். We commit ourselves to take part in the communion. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we ask and pray. Thank you, Lord Jesus. நன்றி Nandri ஆண்டவரே. Swami. ஹalleluya. அப்படியாக